வணக்கம். என்னுடைய நேம் காந்தா. நான் எம்ஏ பிஎட் கிராஜுவேட். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நான் அகரமுத்து சாருடைய மிராக்கிள் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சொந்த இன்ட்ரெஸ்ட்லேயும் முயற்சியிலையும் நான் படித்தேன். பட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாலும் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் அது ஐடியா இல்லாமல் நான் படித்ததால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ தான் சக்ஸஸ் பண்ணணுன்னா ஒரு பெஸ்ட்டு கைடன்ஸ் தேவைன்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு மிராக்கிள் கோச்சிங் சென்டரோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி சாரை காண்டாக்ட் பண்ணப்போ சார் ரொம்ப பொறுமையாக என்னோடய எல்லா டவுட்ஸையும் அவர் கிளியர் பண்ண விதம், அவரோட டீச்சிங் மெத்தடை பற்றி எனக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது, இது எல்லாமே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் அண்ட் கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு டே நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எப்படி ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு க்யூரியாசிட்டியோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், அந்த சேம் ஃபீலிங் ஸ்டில் அது இப்போவும் என்னுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இருக்குது. அதுக்கு காரணம் சாரோட டீச்சிங் மெத்தட் தான் நான் சொல்லுவேன். அவர் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு போரிங் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கனெக்டிவிட்டியோட கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டாபிக் இல்லாமல் இன்னொரு டாப்பிக்கோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் எங்களால் கேதர் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினச்சேன். அதே போல் அவர் கிளாஸ் எடுக்கிற மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் எங்களை யூஸ் பண்ணுவார். அது ஹிஸ்ட்ரியோட டாபிக் வைஸ் அவரே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னு அனலைஸ் பண்ணி எங்களுக்கு அதை எப்படி நடத்தினா எங்களுக்கு புரியுன்றதை அனலைஸ் பண்ணி ஒரு கிளாஸ் இருக்கிற மெத்தட் அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ் மெத்தட், அதாவது ஹிஸ்ட்ரியில் நிறைய இஎஸ் வரும். அந்த இஎஸ்ஸை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார். அப்புறம் அல்ஃபபெட் மெத்தடில் ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணி அதை எங்களுக்கு புரிய வைப்பார். ஹிஸ்ட்ரியில் நிறைய டைனாஸ்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லேவ் டைனாஸ்டி, மொகல்ஸ் டைனாஸ்டி, இதெல்லாம் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கால வரிசைப்படி நம்ம எப்படி அதை மெமரைஸ் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு டெக்னிக், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுவார். லிங்க் பண்ணி எப்படி படிக்கிறது டாபிக்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறது. அது குரூப் டிஸ்கஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் அது எங்களுக்கு. ஸோ குரூப் டிஸ்கஷன் கம்பல்சரி அதை கண்டக்ட் பண்ணுவார், நிறைய கண்டக்ட் பண்ணுவார். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் பேஸ்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு எப்போதுமே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எங்களை ஆக்குப்பைடாகவே வச்சுருப்பார். எங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவார். அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணும்போது சார் பேசின அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்து நான் எனர்ஜி பூஸ்டப் பண்ணிப்பேன். ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் கூட அது ரொம்ப லாஸ் அப்படின்ற அந்த ஃபீல் பண்ணுற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சார் ஒரு கிளாஸ் மூலமாக எங்களுக்கு புரிய வச்சுருக்காரு. அதனால் இதெல்லாம் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மிராக்கிள் கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு நிறைய வந்திருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டாக்கி கொடுத்த எங்கள் சார் அகரமூர்த்தி அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள்.